தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, என்சிஆர்டிசி அதாவது நேஷனல் கேபிட்டல் ரீஜன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் ரயில்வேஸ்க்கு கீழே நிறைய துணை நிறுவனங்கள் ஆப்ரேட் ஆகுது. லைக் ஐஆர்சிடிசி, டிஎஃப்சிசிஎல் இந்த மாதிரிலாம். அதில் ஒரு நிறுவனம் தான் இந்த என்சிஆர்டிசி. இந்த ஜாப்க்கு என்ன எலிஜிபிலிட்டி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் போன்ற எல்லா தகவலையும் நம்ம ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது போல் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுதான். என்சிஆர்டிசி இதிலேருந்து இப்போது ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கான ஸ்டாஃபை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலிமா தேர்வு செய்கிறாங்க. டெம்பரரியோ அப்ரண்டிஸ் இந்த மாதிரிலாம் கிடையாது. முழுக்க முழுக்க பர்மனன்ட் ஜாப் தான். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்னு பார்த்தீங்கன்னா வர 24/4/2025 இதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இதில் கேட்டிருக்காங்க. 16 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் வேகன்சி பார்த்தீங்கன்னா 72. ஒரு டீசெண்டான வேகன்சி தான் எல்லா விதமான போஸ்ட்டுக்கும். ஏஜ் லிமிட் பாருங்கள், மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 25 வயது வரைக்கும் உள்ள ஆண்கள் பெண்கள் எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ இருக்குது. ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் எஸ்சி எஸ்டி இவங்களாம் அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி இவங்களாம் அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் இந்த போஸ்ட்டுக்கெலாம் அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அதாவது ஜூனியர் இன்ஜினியர் சிவில் இதுக்கு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். மெக்கானிக்கலுக்கு மெக்கானிக்கல் இன் டிப்ளமோ இன் முடிச்சிருக்கணும். இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் அசோசியேட் இதுக்கு டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் ஓகே, ஆர் பிசிஏ இல்லைனா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே ஓகே தான், அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஜூனியர் மெயின்டெனர் எலக்ட்ரிக்கல் இதுக்கு ஐடிஐ எலக்ட்ரிஷியன் ட்ரேடில் முடிச்சிருக்கணும். குறிப்பாக ஜூனியர் இன்ஜினியர் இந்த கேட்டகரியில் டிப்ளமோ மட்டும் இல்லாமல் ஹையர் குவாலிஃபிகேஷன் லைக் பிஇ பிடெக் முடிச்சிருக்கவங்களும் நீங்களும் அப்ளை பண்ணலாம். சேலரி பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் கிரேடில் வரவங்களுக்கு 22,800லேருந்து 75,890 வரைக்கும் இருக்கும். இதே மாதிரி ஐடிஐ கிரேட் மற்ற போஸ்ட் ஹெச்ஆர் இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டுக்கான சேலரி எவ்வளோ இருக்குன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அதாவது சிபிடி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி மற்ற ப்ரொசீஜர்லாம் இருக்கும். 100 கொஸ்டின் 100 மார்க்குக்கு இருக்கும். முக்கியமாக நெகட்டிவ் மார்க் இல்லைன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த எக்ஸாமில் நீங்கள் எடுக்கிற மேக்ஸிமம் ஸ்கோரை பொறுத்து உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் சென்டர் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. நமக்கு பக்கம்னா சென்னை, இதை சூஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். பட் ஒர்க் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்லாம் எங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் உங்கள் ஒர்க் லொக்கேஷன் இருக்கும். மேபி வேறு ஸ்டேட்டில் கூட இருக்கலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் வில்லிங்காக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ப்ராபேஷன் பீரியட் 2 இயர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பீரியடில் உங்களுக்கான ட்ரைனிங் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் போஸ்ட் பர்மனெண்ட் ஆகிடும். அப்ளிகேஷன் ஃபீஸு யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் நீங்களாம் 1000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. மற்றபடி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி பாருங்கள். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் அண்ட் பிடிஎஃப் லிங்க் இது ரெண்டையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதுபோல் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.